சாந்தி. எல்லோரும் பாபா நீங்கள் குஷியாக இருக்கிறீங்களா? 14/12/2020 இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய துக்கத்தின் நாட்கள் முடிஞ்சிடுச்சு. கிடைக்கல அப்படின்ற ஒரு பொருள் இல்லவே இல்லை. அந்த மாதிரி உலகத்துக்கு நம்ம போக போகிறோம். அனைத்தும் நிரம்பிய உலகத்துக்கு போக போகிறோம். கேள்வி: 2 வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை உங்கள் புத்தியில் வைக்கிறதன் மூலமாக இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராக்கியம் வைக்க முடியுது. அது என்ன 2 வார்த்தை? ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலை. இந்த மகத்துவம் நம்ம புத்தியில் இருக்குது. ஸோ இந்த பழைய உலகத்தின் மீது பற்று வர வர தான் அரை கல்பம் இறங்கிட்டே வந்துட்டுருக்குறோம். இப்போ இறங்குற நேரம் இல்லை, ஏறுற நேரம். ஸோ அதனால் பற்று தூக்கி கடைச எல்லையற்ற வைராக்கியம் வருது. கலியுகத்து விஷயத்தை பார்த்தாலே நம்மளை பிடிச்சி இறக்கிடும். இல்லையா? இந்த ஒரு விஷயத்தை பார்த்தால் நான் நாராயணன் பதவியை இழப்பேன் அப்படின்னா அந்த விஷயத்தை நான் பார்க்காம இருக்கிறேன். இந்த விஷயத்தை பேசினா எனக்கு நாராயணன் பதவி போயிடுனா அதை நான் பேசாமல் இருக்கிறேன். இதை கேட்டால் நாராயணன் பதவி போயிடுனா அதை நான் கேட்காம இருக்கிறேன். ஸோ இப்படி ஒரு விஷயமாக உங்களை எதெல்லாம் பிடிச்சி இருக்குதோ அதெல்லாம் ஒன்றா கட் பண்ணிகிட்டே வரீங்க. ஏன்னா இப்போ ஏறும் கலையில் செல்வதற்கான நேரம். பாபா நம்மளை நரனிலிருந்து நாராயணன் ஆக்கக்கூடிய சத்திய ஞானத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். கலியுகம் நம்மளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. புது உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இல்லையா? கலியுகத்தை தாண்டி சங்கமயுகத்தில் இருக்கிறோம். அதனால தான் நம்ம எல்லையற்ற வைராக்கிய உள்ளனர். இப்போ உங்களுடைய பார்வை எங்கே இருக்குது? சத்தியுகத்தை நோக்கி இருக்கா, கலியுகத்தை நோக்கி இருக்கா? சத்தியுகத்தை நோக்கி இருக்கிறவங்களுக்கு பேர் தான் சங்கமயுகத்தினர். ஸோ அதனால் எல்லையற்ற வைராக்கிய உள்ளனர் வந்துச்சு. ஏன்னா கலியுகத்தை திரும்பி பார்த்தே விழுந்துட்டோம். பாடல்: மனமே பொறுமைக்குள், உன்னுடைய சந்தோஷத்தின் நாட்கள் தோ வந்துடுச்சு. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க பாட்டு கேட்டீங்க. ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் மட்டும்தான் பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் வந்து ஆன்மீக குழந்தைங்களுக்கு ராஜயோக ஞானத்தை கற்றுக் கொடுக்குறார். மனிதர்களே, ஜீவாத்மாக்களே, பொறுத்துக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் ஆத்மாக்கள் கிட்ட. ஆத்மா தான் உடலுடைய எஜமானன். உடல் ஆத்மாவுடைய வேலைக்காரன். அதை புரிஞ்சுக்கணும். நான் அழிவற்ற ஆத்மா. இந்த அழியக்கூடிய உடல் என்னுடையது, அது நான் கிடையாது. ஆன்மீக தந்தை சொல்கிறாரு, நான் சங்கமயுகத்தில் மட்டுமே வந்து குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தின் நாட்கள் வந்துடுச்சு, பொறுத்துக்கோங்க அப்படின்னு பொறுமை கொடுக்கிறார், பொறுத்துக்க வச்சுக்கிறார். தோ வந்துடுச்சு. அதை தான் பைபிளில் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, தோ வந்துடுச்சு. நாம் இப்போ துக்கதாமத்தில் இருக்கிறோம். இது வந்து ஆழமான நரகம். தப்பிக்க முடியாத சேத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். நாம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இப்போ நரகம்தான். யார் பாபாவுடைய குழந்தைகளாக ஆகி இருக்கிறாங்களோ அவங்க நரகத்துலேருந்து வெளியில் வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். சத்தியுகம், திரேத்தாயுகம், துவாபரயுகம் 3ம் கடந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் கலியுகமும் கடந்து போச்சு. மற்றவர்களுக்கு கலியுகம், நமக்கு கலியுகமும் போயிடுச்சு. நமக்கு என்ன யுகம்? புருஷோத்தம சங்கம யுகம். இதில் தான் தமோ பிரதானமாக இருக்கிற நாம் சதோ பிரதானமாக ஆகிறோம். எப்போ ஆத்மாக்கள் சதோ பிரதானமாக ஆகிடுச்சோ, முழு தூய்மை ஆகிடுச்சோ, அப்போ இந்த உடலை விட்டுடும். சத்தியுகத்தில் சதோ பிரதானமான ஆத்மாவுக்கு சதோ பிரதானமான உடல் தேவை இல்லையா? அதுக்காக தான் உலகத்தை அழிக்கிறது. ஏன்னா சதோ பிரதானமான உடலை நாம் எடுக்கணுன்ட்டு. அங்கே எல்லாமே புத்தம் புதுசாக இருக்கும். குழந்தைகளே, நாம் இந்த துக்கதாமத்திலேருந்து சுகதாமத்துக்கு போகணும். அதனால் முயற்சி பண்ணுங்க. அந்த சுகதாமத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. சாதாரண மனிதன்லேருந்து லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இதுதான் அந்த சத்தியமான ஞானம், நரனை நாராயணன் ஆக்கிற ஞானம். பக்தி மார்க்கத்தில் பௌர்ணமி இரவில் இந்த மாதிரி பக்தி மார்க்கத்தின் கதைகளை கேட்டுட்டு இருந்தாங்க.
இரவு ஃபுல்லாக கணிச்சதோ. இப்போ ஏகாதசி வரப்போகுது இல்லையா? ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய பெருமாள் கோயிலில் நைட்டு ஃபுல்லாக சத் சங்கம் நடக்கும். ஆனாலும் அது பக்தி மார்க்கம் தான், அது ஒன்றும் சத்திய மார்க்கம் கிடையாது. ஞான மார்க்கம் தான் சத்திய மார்க்கம். நாம் ஏணிப்படியில் இறங்கி இறங்கி பொய்யான கண்டத்தில் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ இந்த ஞானத்தை அடைவதன் மூலமாக, சத்தியமான தந்தைக்கிட்டேருந்து சத்தியமான ஞானத்தை அடைவதன் மூலமாக 21 பிறவிக்கு நாம் தேவதையாகிறோம். நாம் தான் தேவதையாக இருந்தோம். பிறகு ஏணிப்படியில் இறங்கி இப்போ சாதாரண மனிதனாகி இருக்கிறோம். மீண்டும் ஏணிப்படியில் ஏறி சத்திய நாராயணனாக மாற போகிறோம். ஸோ நம்மளுடைய புத்தியில் இறங்கும் கலை மற்றும் ஏறும் கலை ரெண்டுத்துடைய ரகசியமாக இருக்குது. ஏணிப்படியில் எப்படி இறங்கணும்? நான் யார் என்பதை மறந்ததால் இறங்கணும். நான் ஆத்மா என்பதை உணர்ந்து அதிலே நிலைத்திருப்பதனாலே இப்போ ஏறணும். பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு மனிதர்கள் கூப்பிடுறாங்க. ஒரே ஒரு தந்தை தான் நம்மளை தூய்மையாக்க முடியும். பாபா சொல்கிறார், சத்தியுகத்தின் எஜமானர்களாக இருந்தீங்க குழந்தைகளே, நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக பயங்கர ஆனந்தம் நிரம்பியவர்களாக இருந்தீங்க. அந்த சொர்க்கம் மீண்டும் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. இந்த பழைய கலியுகத்துடைய அழிவு உங்கள் எதிரிலே இருக்குது. புது உலகத்திலேயோ ஒரே ராஜ்யம் ஒரே மொழி தான் இருக்கும். அதை தான் வந்து அத்வைத ராஜ்யம்னு சொல்கிறாங்க. அதாவது பிளவுபடாத ஒன்றுபட்ட ராஜ்யம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எத்தனை பிளவுகள், பிரிவுகள், எத்தனை மொழிகள்! எப்படி வந்து மனித சிருஷ்டி மரம் வளர்ச்சி அடையுதோ அதே மாதிரி மொழிகளின் சிருஷ்டி மரமும் வளர்ச்சி அடைந்துக்கிட்டே இருக்குது. நிறைய மொழிகள் தோன்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் சத்தியுகத்தில் ஒரே ஒரு மொழி தான் இருக்க போகுது. உலகத்தின் வரலாறு புவியியல் மீண்டும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது யாருடைய புத்தியிலும் உட்காரல. பாபா தான் துக்கம் நிறைந்த இந்த பழைய உலகத்தை அழித்து சுகம் நிறைந்த புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தேவதை தர்மம் படைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. கீதையில் எழுதப்பட்டிருக்கிற ஞானம் பாபா உங்களுக்கு முகத்துக்கு முகம் நேரடியாக சொன்னது. அதை பிறகு பக்தி மார்க்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. எல்லா மதத்துலையுமே பார்த்திங்கன்னா முகமுகமாக சொன்னார்கள் அப்படின்னு இருக்கும். ஆனால் பக்தி மார்க்கத்தில் எழுதிய கீதையினால தான் என்ன ஆச்சு? இறங்கவே ஆரம்பித்தோம். பாபா இப்போ ஏறுவதற்கான ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். பக்தி வந்து இறங்கும் மார்க்கம், ஞானம்தான் ஏறும் மார்க்கம், ஏறும் கலை. அதனால் இதை புரிய வைக்கிறதுக்கு பயப்படாதீங்க. சிலர் உங்களை எதிர்க்கலாம், வாதம் பண்ணலாம். காரணம் பாவம் அவங்களுக்கு புரியல. ஆனாலும் நீங்கள் யார் கூடயும் வாதம் பண்ணக்கூடாது. நம்ம சொல்லணும், ஏற்றுக்கலன்னா ஓகே, அப்படியே அமைதியாக இருக்க வேண்டியதுதான். ஆனால் நீங்கள் தைரியமாக சொல்லணும். நாங்கள் சொல்கிறது சத்தியம், கடவுள் சொல்கிறத சொல்கிறோம். கடவுளை விட நீங்கள் புத்திசாலி போல இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதுதான். அப்போ அவங்க அப்படியே அமைதியாகிடுவாங்க. கடவுள் தான் சொல்கிறாரு, எப்படி நம்புறதுன்னு கேட்டால் கேட்டு பாருங்கள். கேட்டால் தானே தெரியும். இப்போ நீங்கள் பைபிளோ குரானோ கீதையோ படித்ததுனால தானே வாதம் பண்ணுறீங்க. இதை கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் அதிர்ஷ்டம் இல்லைன்ட்டு வந்துட வேண்டியதுதான். வேத சாஸ்திரங்கள், உபநிடதங்கள், கங்கையில் போய் குளிக்கிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, இது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஸ்தாரம். ராவணன் உண்மையில் இப்போ பாரதத்தில் இருக்கிறான். அதனால தான் வருஷம் அவனுடைய உருவபொம்மையை எரிக்கிறாங்க. எப்போவுமே எதிரியுடைய உருவபொம்மையை தற்காலிகமாக தான் எரிப்பாங்க. ஆனால் ராவணனுடைய உருவபொம்மையை மட்டும் வருஷம் எரிக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, உங்களுடைய புத்தி சத்தியுகத்தின் தங்க புத்தியிலிருந்து இப்போ கலியுக இரும்பு புத்தியாக மாறிடுச்சு. சத்தியுகத்திலேயோ பயங்கர ஆனந்தமாக இருந்தீங்க. அப்படிப்பட்ட ஆனந்தம் நிறைந்த உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு தான் பாபா இப்போ வந்திருக்கிறார். எப்போ பக்தி மார்க்கம் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போவே உங்களுக்கு துக்கமும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் நீங்கள் சுகத்தை கொடுக்குற வள்ளல் சிவத்தந்தையை நினைவு செஞ்சீங்க. ஆனாலும் சும்மா பேரளவில் தான் கூப்பிட்டீங்க. ஒன்றும் அவரை தெரிஞ்சுக்கிட்டு கூப்பிடல, ஏன்னா அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது. கீதையில்
இந்த ஞானத்தை கொடுத்த சிவபெருமானுடைய பேருக்கு பதிலாக கிருஷ்ணர் பேரை போட்டாங்க. ஸோ மனிதர்களுக்கு எப்போ புரிய வச்சாலும் கடவுளோ ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் உயர்ந்ததில் உயர்ந்தவர், அவரைத்தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அவரை நினைவு செய்வது மட்டும்தான் கலப்படமற்ற நினைவு. அவர் கொடுக்குற ஞானம்தான் கலப்படமற்ற ஞானம். நாம் பிராமணர்கள் ஆன பிறகு பக்தி பண்ணுறது கிடையாது, நிறுத்திட்டோம். ஏன்னா ஞானம் கிடச்சிருச்சு, அப்புறம் எதுக்கு பக்தி செய்யணும்? குணாநிதியே குருவே சரணன் பிள்ளையார் முன்னாடி பாடிட்டு இருந்தாங்க. அதுவே நாம் தான் தெரிஞ்சப்புறம் அதை பார்த்து நம்ம எங்கே பாட போகிறோம்? அப்படி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இந்த படிப்பின் மூலமாக தேவதையாகிறோம். தேவதையாக்கக்கூடிய இந்த ஞானத்தை அப்பா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. தெய்வீக குணத்தையும் தாரணை பண்ணணும். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், சார்ட் வையுங்க. இன்றைக்கி யார் மேலேயாவது கோபப்பட்டனா, காமம் வந்துச்சா, வெறுப்பு வந்துச்சா, பொறாமை வந்துச்சா, அகங்காரம் இருந்துச்சா, சார்ட் வைங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுதுங்க, உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே அசுரகுணம் இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். முதல் குறையே தேகம்னு நினைக்கிறது, தேக உணர்வு தான். அதற்கு அடுத்தது மிகப்பெரிய எதிரி யார்? இந்த காமம். காமத்தை வெல்வதன் மூலமாக உலகத்தின் எஜமானர்களாக ஆகிறீங்க. அதுதானே உங்களுடைய லட்சியமே. அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில் இப்போ இருக்கிற மாதிரி எண்ணற்ற மதங்கள் இருக்காது, தர்மங்கள் இருக்காது. சத்தியுகத்தில் தேவதைகளின் ஒரே ராஜ்யம்தான் இருக்கும். மனிதர்கள் இந்த கலியுகத்தில் இருக்கிறாங்க. தேவதைகளும் மனிதர்கள் தான், ஆனால் தெய்வீக குணம் நிரம்பி இருக்கிறதுனால அவங்கள தேவதைகள், தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி எல்லா மனிதர்களும் அசுர குணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் காமம்ன்ற மகாசத்ரு இல்லவே இல்லை. இந்த காமம்ன்ற மிகப்பெரிய எதிரியை வெல்வதன் மூலமாக உலகத்தையே வெல்றீங்க. ராவணன் சத்தியுகத்தில் இருப்பதே கிடையாது. ஆனால் பாவம் மனிதர்களால் இதை புரிஞ்சிக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்க புத்தி தமோ பிரதானம் ஆயிடுச்சு. சத்தியுகத்திலேருந்து இறங்கி இறங்கி தமோ பிரதானம் ஆயிடுச்சு. புத்தி யோசிக்கலை. தண்ணி அடித்தவன் புத்தி யோசிக்காத மாதிரி விகாரத்தில் மூழ்கியவன் புத்தியும் யோசிக்கலை. இப்போ மீண்டும் நாம் சதோ பிரதானமாகணும். சதோ பிரதானமாகிறதுக்கு ஒரே மருந்து தான். அது என்ன மருந்து? மன்மனாபவ. உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்யுங்க. உங்களுடைய பல ஜென்மத்து பாவம் எரிஞ்சிடும். நீங்கள் உங்களுடைய பாவத்தை எரிக்கிறதுக்காகத்தான் இங்கே உட்காந்துருக்கிறீங்கன்னு ஞாபகம் இருக்குதுல்ல? அப்போ மீண்டும் பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாது. வேறு பாவம் செய்யக்கூடாது. செய்த பாவத்தை எரிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். பாபா குழந்தை ஆகியும் நீங்கள் பாவம் செஞ்சிங்கன்னா 100 மடங்கு பாவமாக சேர்ந்துடும். 100 மடங்கு தண்டனையும் கிடைக்கும். விகாரத்தில் ஈடுபடுறீங்க, காமத்தில் விழுறீங்க அப்படின்னா 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். பிறகு உங்களால் மீண்டும் ஏறவே முடியாது. அதனால்தான் நம்பர் 1 எதிரின்னு இந்த காமத்தை சொல்லப்படுது. காமத்தில் விழுறது எப்படின்னா 5வது மாடியிலிருந்து விழற மாதிரி விழுந்தால் என்ன ஆகும்? உங்களுடைய எலும்பு சுக்குநூறாக நொறுங்கிடும். செத்து கூட போயிடுவீங்க. ஸோ முற்றிலும் நொறுங்கி போயிடுவீங்க மேலேருந்து விழுந்தா. அதனால் அப்பா கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க காமத்தில் விழமாட்டேன்ட்டு. ஸோ ஒருவேளை அந்த சத்தியத்தை உடச்சியா உங்கள் மூஞ்ச அழுக்காக்கிட்டீங்க அப்படின்னா மீண்டும் அசுர உலகத்துக்கே போயிடுறீங்க. சங்கமிகத்தில் செத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஆத்மாவை பிராமணன்னு சொல்ல மாட்டாங்க, சூத்ரன் தான் சொல்லுவாங்க. ஸோ பாபா எவ்வளோ எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கிறார். அந்த போதை முதல்ல உங்களுக்கு இருக்கணும். என்னது? பாபா எனக்கு புரிய வைக்கிறாரு. கீழான சூத்ரனாக இருந்த எண்ணம் மிக உயர்ந்த பிராமணன், தேவதையை விட உயர்ந்த பிராமணனாக மாற்றி இருக்கிறாரு அப்படிங்கிற போதை இருக்கணும். ஒருவேளை இது சிவனுக்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணருடைய மகா வாக்கியங்களாக இருந்திருந்தால் அவர் கூட என்ன பண்ணியிருப்பார்? இந்த ஞானத்தை கொடுத்து தனக்கு சமமாக தானே அவரும் மாற்றி இருப்பார். ஆனால் கிருஷ்ணர் கடவுள் கிடையாது. ஏன்னா அங்கே எல்லாருமே அவருக்கு சமமாக தான் அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் யாரை போய் அவர் மாற்ற போகிறார்? அவர் மறுஜன்மத்தில் வரார். பாபா சொல்கிறாரு, மறுஜன்மத்திலிருந்து எப்பவும் விடுபட்டு இருப்பவன் நான் ஒருவனே. சிவபாபா மட்டும்தான் மறுஜன்மத்தில் வர்றது கிடையாது. நீங்கள் ராதை கிருஷ்ணன் சொன்னாலும் சரி, லக்ஷ்மி நாராயணன் சொன்னாலும் சரி, விஷ்ணுன்னு சொன்னாலும் சரி, எல்லாமே ஒரே விஷயம்தான். விஷ்ணுவுடைய இரட்டை ரூபம்தான் இந்த லக்ஷ்மி நாராயணன். அவங்க குழந்தை பருவத்தில் ராதை கிருஷ்ணர்னு சொல்லப்பட்டாங்க.
பிரம்மாவுடைய ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறாரு. இப்போ பிரம்மா சரஸ்வதியாக இருக்கிறவங்க தான் அடுத்த ஜென்மத்தில் லக்ஷ்மி நாராயணனாக மாறுறாங்க. ஸோ இப்போ மாறிட்டு இருக்கிறாங்க. இறுதியில் தான் பாபா பிரவேசமான பிறகு தான் இவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கப்பட்டிருக்குது. இப்போ கலியுகத்தில் இருக்கிறார் இல்லையா, கலியுகத்தில் இருக்கிறவரை தான் பிரம்மான்னு மாற்றி சங்கமயுகத்துக்கு அழைச்சிட்டு வர்றார் பாபா. இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் அல்லது ஸ்ரீ நாராயணன் ஆகிறதுக்காக கடுமையான தபஸில் இருக்கிறாரு பிரம்மா. விஷ்ணுன்னு சொன்னால் லக்ஷ்மி நாராயணன் 2 பேரும் வந்துடுறாங்க. ஏன்னா லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபந்தான் மகாவிஷ்ணு. சரஸ்வதியோ பிரம்மாவுடைய மகள், மனைவி கிடையாது. ஆனால் பாவம் மனிதர்களுக்கு புரியல. பிரம்மாவுக்கு 4 கைகள் காட்டி இருக்கிறாங்க. ஏன்னா இது இல்லற மார்க்கம் இல்லையா. பிரம்மாவுடைய கைகள் 2, சரஸ்வதியுடைய கைகள் 2, மகாவிஷ்ணுக்கு 4 கைகள், லக்ஷ்மியுடைய கைகள் 2, நாராயணனுடைய கைகள் 2. துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்களால் இந்த ஞானத்தை கொடுக்கவே முடியாது. ஆனால் வெளிநாட்டுக்கு போய் இங்கே இருக்கிற ஹடயோகிகள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உங்களுக்கு பாரதத்தின் மிக பழைய ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்கள சிக்க வைக்கிறாங்க. ஆனால் சன்னியாசிகளால் ஒருபொழுதும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா இது குடும்பத்தில் இருந்து பண்ணுற யோகம். குடும்பத்தை விட்டுட்டு வந்து அவங்க எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. தெரிஞ்சிருந்தால் அவங்க என் குடும்பத்தை விட்டு வரப்போகிறாங்க. ஸோ கடவுளே வந்திருக்கிறார் ராஜயோக ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. அந்த ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவராக நாம் மாறி இருக்கிறோம். பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். நிராகாரராக இருக்கிறார். பிரம்மா மூலமாக தன்னுடையவராக நம்மளை மாற்றி இருக்கிறார். அவரைத்தான் கூப்பிட்டோம் பாபா பாபா அப்பா அப்பான்னு கூப்பிட்டோம். மற்றபடி பிரம்மா இடைத்தரகர் தான் இல்லையா. சிவபாபாவுக்கும் நமக்கும் இடையில் உள்ள இடைத்தரகர். ஸோ இதோடைய நினைவாக தான் பக்தி மார்க்கத்தில் கோயில் பூசாரி. நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு கோயில், நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் எதுக்கு பூசாரி? ஆமாம், தேவை. பிரம்மா மூலமாக தான் நம்மளே இந்த ஞானத்தை அடைய முடியும். பிரம்மா தான் பாக்கியசாலி ரதம். பிரம்மா மூலமாக தான் சிவபாபா நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறார். நாம் அழுக்கிலிருந்து தூய்மையாகிறோம். அவரை மாதிரியே பாபா நம்மளை மனிதன்லேருந்து தேவதையாக்குறதுக்காக இந்த ஞானத்தை கொடுக்குறார். இப்போ ராவண ராஜ்யம் அசுர சம்பிரதாயம் இருக்குது. ஆனால் நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக மாறி இருக்கிறோம். பிறகு தெய்வீக சம்பிரதாயத்தினராக சத்தியுகத்தில் மாறுவோம். இப்போ புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கிறோம். தூய்மையாகிட்டு இருக்கிறோம். அழுக்கானவர்களை தூய்மையாக்குறதுனால தான் இது பேர் புருஷோத்தம சங்கமயுகம், மிக உயர்ந்த சங்கமயுகம்னு சொல்லப்படுது. சன்னியாசிகள் தங்களுடைய குடும்பத்தை விட்டுடுறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, கணவன் மனைவி ஒன்றாக குடும்பத்தில் இருக்கலாம். பெண் என்பவள் ஒரு நாகம், அவளை விட்டால் தான் நம்ம தூய்மையாக முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அப்படி மனைவியை விட்டுட்டு ஓடி வரக்கூடாது. அப்படி விட்டுட்டு வந்தாங்களே சன்னியாசிகள், அது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். ஆனால் நீங்கள் ஒன்றும் மனைவியை மட்டும் சன்னியாசம் பண்ணல, ஒட்டுமொத்த உலகத்தையும் சன்னியாசம் பண்ணுறீங்க. அப்போ எங்கே போவீங்க? ஒட்டுமொத்த விகார உலகத்தின் மீதும் வைராக்கியம் வருது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நல்லா தாரணை பண்ணணும். இதை குறித்து வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயத்தெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு எச்சரிக்கையாக இருங்க. தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணுங்க. ஸ்ரீகிருஷ்ணருடைய தெய்வீக குணங்களின் மகிமை இருக்குது. அப்படி குணம் நிரம்பியவராக ஆகிறது தான் உங்களுடைய லட்சியம். பாபா அப்படி ஆகிறது கிடையாது. உங்களை அப்படி மாத்திர நாராயணனாக. அரை கல்பத்திற்கு பிறகு நீங்கள் மீண்டும் இறங்குறீங்க, தம பிரதானமாக ஆயிடுறீங்க. நான் ஒருபொழுதும் தம பிரதானம் ஆகிறது கிடையாது. ஆனால் பிரம்ம தம பிரதானமாக ஆயிடுறார். அவர் தான் முழுசாக 84 பிறவி எடுத்திருக்கிறார். இப்போ மீண்டும் அவர் சதோ பிரதானமாகணும். ஏன்னா உங்களை மாதிரி அவரும் முயற்சி செய்பவர் தான். புது உலகத்தை தான் சதோ பிரதான உலகம்னு சொல்லப்படுது. எல்லாமே ஆரம்பத்தில் சதோ பிரதானமாக தான் இருக்கும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சதோ பிரதானத்திலேருந்து சதோவாகவும் ரஜோவாகவும் தமோவாகவும் தமோ பிரதானமாகவும் ஆகிய தீரணும். சிறு குழந்தையை மகானாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், அதுக்குள்ளே எந்த விகாரமும் கிடையாது. அதனால்
மலருக்கு சமமாக சொல்கிறாங்க குழந்தைய, பரிசுத்தமான மலராக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. சன்னியாசிகளை விட சிறு குழந்தை உயர்ந்தவர்கள்னு சொல்லப்படுறாங்க. ஏன்னா சன்னியாசிக்கு வாழ்க்கையின் அனுபவம் இருக்குது, குழந்தைக்கு அதுவும் கிடையாது. சன்னியாசிக்கு 5 விகாரத்தின் அனுபவம் இருக்குது, குழந்தைக்கு விகாரம்னா என்னன்னே தெரியாது. அப்போ யார் உயர்ந்தவங்க? அதனால தான் குழந்தைய பார்த்தாலே நமக்கு சந்தோஷம் வருது. உயிரோட்டமான மலர் இல்லை, மலரை பார்த்தால் என்ன சந்தோஷம் வருதோ அதேமாதிரி குழந்தையை பார்த்தாலும் சந்தோஷம் வருது. காரணம் விகாரம்னா என்னன்னே தெரியாமல் இருந்ததுனால. நாம் இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்கள். இந்த பழைய உலகத்துலேருந்து புது உலகத்துக்கு போகணும், அழுக்கான இல்லற மார்க்கத்துலேருந்து தூய்மையான இல்லற மார்க்கத்துக்கு போகணும். அதற்காகத்தான் நம்ம முயற்சி பண்ணுறோம், அந்த அமரலோகத்துக்கு போகிறதுக்காக. இந்த மரண லோகத்திலிருந்து மாற்றலாகி போகிறோம். தேவதை ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணணும், தானாக ஆகிட முடியாது. பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகள் நீங்கள் அப்படின்னாலே உங்களுக்குள்ள சகோதர சகோதரிகள். நீங்கள் சகோதர சகோதரிகளாக தான் இருந்தீங்க முந்தைய கல்பத்திலையும், இதே மாதிரி பிரம்மகுமாரி ஆகி. ஏன்னா ஒரு பிரஜாபிதா பிரம்மாவுடைய அத்தனை குழந்தைங்களுக்குள்ள வேற என்ன உறவு இருக்கும்? சகோதரன் சகோதரி உறவு தானே இருக்கும். பிரஜாபிதா பிரம்மன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தை ஆகாமல் எப்படி புது உலகம் படைக்கப்படும்? அதுதான் அங்கே ஆதாமுக்கு பிறந்த குழந்தைகள். அப்போ ஒரு ஆதாம் அவருடைய குழந்தைகள், அப்போ எல்லோரும் சகோதர சகோதரி அப்படின்னு சொல்லப்படுது. நாம் எல்லோரும் இந்த பிரஜாபிதா பிரம்மாவுடைய ஆன்மீக குழந்தைங்க. மற்றபடி கலியுக பிராமணர்கள் ஸ்தூல யாத்திரைக்கு போகிறாங்க, நாம் ஆன்மீக யாத்திரையில் நிலைச்சி இருக்கிறோம். அவங்க எத்தனை ஸ்தூல யாத்திரை போனாலும் அழுக்காக தான் இருக்கிறாங்க, ஆனால் நம்ம ஆன்மீக யாத்திரையிலிருந்து தூய்மை ஆகிறோம். அவங்க ஒன்றும் பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்க கிடையாது. ஒருவேளை அவங்க பிரம்மாவுடைய குழந்தையாக தங்களை உணர்ந்தால் எல்லோரும் சகோதர சகோதரின்லாம் நினைக்க முடியும். அப்போ எப்படி காமத்தில் விழ முடியும்? அப்படின்னாலே அவங்க பிரம்மாவுடைய குழந்தை கிடையாதுன்னு நிரூபணமாகுது. பாபா சொல்கிறார், அவங்க பிரம்மாவுடைய குழந்தை கிடையாதுன்னு சொல்கிறேன், நீங்கள் காமத்தில் விழுந்தீங்கன்னா அப்போ நீங்களும் பிரம்மாவுடைய குழந்தை இல்லைன்னு ஆகிடுமே. அப்போ எச்சரிக்கையாக இருங்க. எந்த விதமான கிரிமினல் காரியமும் என் குழந்தை ஆன பிறகு நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்றதுல எச்சரிக்கையாக இருங்க. அப்படி இல்லைன்னா கல் புத்தியுடையவர் ஆகிடுவீங்க. இந்திர சபையை பற்றிய கதை இருக்குது இல்லையா? ஒரு தேவதை ஒரு அசுரனை குழுவில் கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ துர்நாற்றம் வீசிச்சான். அப்போ ஏன் இந்த அழுக்கான மனிதனை கூப்பிட்டு வந்த அப்படின்ட்டு அந்த தேவதையை கேள்வி கேட்டு அந்த தேவதைக்கு சாபம் வந்ததாம். அதனால தான் பாபா சொல்கிறாரு, மதுபனுக்கு எந்த அழுக்கான மனிதரையும் யாரும் கூப்பிட்டு வரக்கூடாது. கூப்பிட்டு வந்தாங்கன்னா கூப்பிட்டு வரவங்களுக்கும் சாபம் ஆகிடும். பாபாவுக்கு இது தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டினாலும் சரி தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க அழுக்கானவர்கள் மதுபனுக்கு வருவதன் மூலமாக. அதனால் 100 மடங்கு தண்டனை கிடைக்கிது. அழுக்கானவர்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது. அவங்களுக்கு அது மதுபனுக்கு மட்டும் இல்லை, சென்டருக்குமே. அப்போ சென்டரில் வெளியில் விசிட்டிங் ரூம் இருக்கும், அங்கே தான் 7 நாள் கோர்ஸ் கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்சுட்டு இங்கே நீங்கள் தூய்மையாக இருந்தீங்கன்னா வாங்க நாளையிலேருந்து கிளாஸ் கேட்கலாம் அப்படின்வாங்க. அப்போ அவங்க தூய்மையாக இருக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டு தான் உள்ளே வராங்க. எப்போ அவங்க தூய்மையாக இருக்கிறதுக்கு சத்தியம் பண்ணுறாங்களோ, தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறாங்களோ, அப்போ தான் அவங்களுக்கு முரளி கேட்க அனுமதியே. ஆனால் தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, நேரம் எடுக்கும். ஆனால் ஒரே ஒரு சத்தியம்தான், தூய்மையாகிறதுக்கு சத்தியம்தான் இல்லையா? நான் தூய்மையாக இருப்பேன். மற்றபடி கோபம் பற்று இதெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பரமாத்மாவுடைய மகிமையும் தேவதைகளுடைய மகிமையும் தனித்தனி. பாபா மட்டும்தான் பதித்த பாவனர், துக்கத்திலேருந்து விடுவிப்பவர், நம்மளை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற வழிகாட்டி. ஸோ பாபா தான் நம்மளை அனைத்து துக்கத்திலிருந்தும் விடுவித்து சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். ஸோ இந்த முழு சக்கரம் அதில் சாந்தி தாமமும் வருது, சுகதாமமும் வருது, துக்கதாமமும் வருது. நாம் இப்போ இந்த துக்கதாமத்தை முற்றிலும் மறக்கணும். இதில் யார் வரிசைக்கிரமமாக பாஸ் ஆகுறாங்களோ
அவங்க தான் சாந்தி தாமத்திலிருந்து சுகதாமத்துக்கு போவாங்க இல்லையா. இப்போவே துக்கதாமத்தை யார் மறக்கிறாங்களோ அவங்க தான் சுகதாமத்துக்கு வருவாங்க வரிசைக்கிறவங்க அவங்க முயற்சிக்கு ஏற்ப. ஸோ வந்துக்கிட்டே இருப்பாங்க கீழே. இந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவங்கவுங்க நடிப்பு இருக்க வரிசைக்கிரமமாக. ஆத்மாக்கள் எல்லாம் வரிசைக்கிரமமாக திரும்பி போவாங்க. அதுதான் சிவபாபாவுடைய வம்சாவளி மரம் அல்லது ருத்ர மாலை அப்படின்னு சொல்லப்படுது. ஆத்மாக்கள் எல்லாம் வரிசைக்கிரமமாக போயிடுவாங்க. அதேமாதிரி வரிசைக்கிரமமாக மேலேருந்து கீழேயும் வருவாங்க. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களுக்கும் இதே மாதிரி தான் நடக்கும். ஸோ தினம் தினம் பாபா குழந்தைங்களுக்கு இதை புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் தினமும் ஸ்கூலில் போய் படிக்கலை, அதாவது இந்த கீதா பாடசாலையில் போய் படிக்கலை, முரளி கேட்கலை அப்படின்னா உங்களுக்கு ஆப்சண்ட் போட்டுருவார் பாபா. கண்டிப்பாக படிப்புடைய லிஃப்ட்டு வேணும் இல்லையா. இந்த முரளி இல்லாமல் மாயாவை வெல்லவே முடியாதுன்றார். முரளி ரொம்ப ரொம்ப முக்கியம். யோகமும் முக்கியம், ஞானமும் ரொம்ப முக்கியம். இந்த ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் ஆப்சண்ட் ஆகக்கூடாது. இந்த படிப்பின் மூலமாக தான் நீங்கள் உலகத்துக்கே எஜமானர் ஆகுறீங்கன்னா இது எவ்வளோ உயர்ந்த படிப்புன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். அங்கே எல்லா தானியங்களும் முற்றிலும் இலவசம், எதுக்குமே விலை கிடையாது. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ விலை விற்கிது. 100 வருஷத்துக்குள்ளே எவ்வளவு விலைவாசி உயர்ந்துருக்குது. அப்போவே பாபா சொல்கிறார், இப்போயும் நம்ம பார்க்குறோம். அங்கே இல்லைன்ற பொருளோ அல்லது கஷ்டப்பட்டு அடையிற பொருளோ இருக்காது, எல்லாமே இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால தான் அது பேர் சுகதாமம். அங்கே போகிறதுக்கு நீங்கள் இப்போ தயாராகிட்டு இருக்கிறீங்க. பிச்சைக்காரன்லேருந்து இளவரசன் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இங்கே இருக்கிற பணக்காரர்கள் தங்களை பிச்சைக்காரர்கள்னு நினைக்கிறது கிடையாது. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்வோம். தாரணைக்கான முக்கிய சாரம், நான் முழு தூய்மை ஆவேன் அப்படின்ட்டு பாபா கிட்ட பண்ண சத்தியத்தை ஒருபோதும் நீங்கள் உடைக்கக்கூடாது. அதுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சார்ட்டை செக் பண்ணுங்கள். எனக்குள்ளே ஏதாவது அசுரகுணம் வெளிப்பட்டுச்சா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இந்த ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தில் ஒருபோதும் ஆப்சண்ட் ஆகக்கூடாது. சுகதாமத்தின் எஜமானர் ஆக்கக்கூடிய இந்த உயர்ந்த படிப்பை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. தினம் தினம் கண்டிப்பாக இந்த முரளியை நீங்கள் கேட்கணும். வரதானம், எண்ணம் சொல் செயலில் தூய்மையில் முழு மதிப்பெண் எடுக்கக்கூடிய நம்பர் 1 கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் ஆக்ஞாக்காரி குழந்தை ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், மனதின் தூய்மை அப்படின்னா அசுத்தத்தின் எந்த விதமான சமஸ்காரமும் எண்ணத்தில் கூட வராமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். நிரந்தரமாக ஆத்மாபிமான நிலையில் இருக்கிறது அப்படின்னா சகோதரர்கள் அப்படின்ற அந்த உயர்ந்த உள்ளுணர்வில் விழிப்புணர்வில் எப்பவும் இருக்கிறதுன்னு அர்த்தம். எப்பவுமே உங்களுடைய வார்த்தையில் இனிமைத்தன்மையும் சத்தியத்தன்மையும் இருக்கட்டும். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் பணிவும் திருப்தியும் ஊக்க உற்சாகமும் இருக்கட்டும். ஏன்னா இதன் ஆதாரத்தில் தான் நம்மளுடைய ரேங்க் நிர்ணயிக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி சம்பூர்ண தூய்மையான கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைங்களுடைய மகிமையைத்தான் பாபாவும் எப்பவும் பாடிக்கிட்டே இருக்கிறார். அவங்க தான் எப்பவும் பாபாவுக்கு நெருக்கமான குழந்தைங்க. தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக அப்பாவை வெளிப்படுத்துகிறாங்க. அப்படி வெளிப்படுத்துகிறவங்க தான் நெருக்கமான குழந்தைங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அந்த பணிவு இருக்கும்போது இது கண்டிப்பாக பாபாவோட குழந்தை தான் இப்படி இருக்கும். திருப்தியாக இருக்கிறாங்கன்னா இது கண்டிப்பாக கடவுளோட குழந்தை. அப்போ நீங்கள் திருப்தியாக இருக்கும்போது கடவுளை வெளிப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் வார்த்தையில் இனிமையை தன்மை வரும்போது கடவுளை வெளிப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து ஒலிப்பது உன் குரல் என்றோ முருகான்ட்டு. ஸோ அப்படி இருக்கணும். ஸோ அது நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும். நம்மளோட ஒவ்வொரு அசைவிலும் கடவுள் தெரியணும் அப்படிங்கிறத லட்சியமாக வச்சுருக்கணும். அதுதான் தூய்மையான மனம் அப்படின்னு சொல்லப்படுது.
செம பவர்ஃபுல்லான வரதானம். ஸோ ஆத்மாபிமான நிலைனாலே சகோதராத்மான்றது சதா இயல்பாகவே வர்றது. என் அப்பாவோட குழந்தை அப்படின்ட்டு ஸ்லோகன். உங்களுடைய உறவுகள் சம்பந்தத்தில், உங்கள் மனநிலையில் எல்லாத்துலேயும் லேசாக இருக்கணும். எந்த விதமான பாரமான எண்ணமும் உள்ளே இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் டைம் டேபிள் போடுறீங்க பாருங்கள், அதில் லேசாக இருந்துடக்கூடாது. கரெக்டாக இந்த நேரம் இப்படி இருக்கணும், சார்ட் வைக்கிறது, இதில் லேசாக இருந்துடக்கூடாது. மனநிலையில் தான் லேசாக இருக்கணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.